இருந்தா ஒரு சினிமா நடிகரை பார்த்து 41 பேர் இன்னைக்கு உயிரை விடுவாங்களா? ஆனா அந்த மனுஷனை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு டிவியில பாத்துக்கலாம், இல்ல சினிமா தியேட்டர்ல பாத்துக்கலாம். எல்லா கேள்வியும் அங்க ஆடுறதானே இங்க ஆட போறான். எதனை வேணாலும் பாத்துக்கலாம், கல்ல வந்துட்டு போகணும்னு சொல்லி இருந்திருப்பான்ல. இல்ல இல்ல, இவங்க நேர்ல பாக்கணுமா? நேர்ல பார்த்தானே எல்லாமே ஒன்ன வீடு அவனுக்கு எல்லாமே எப்படி சொல்றது, மண்டை நம்மளோட 2 கிலோ அதிகமா இருக்குமா, உடம்பு இல்ல நம்மளோட பெருசா இருக்குமா? அப்ப நம்ம கிட்ட சுய சிந்தனை இல்லைங்கிறது தானே காரணம். சரி, இப்ப இதே சினிமாவை நான் சொல்ற அந்த அவங்களும் பார்ப்பாங்கல்ல, யாரு நம்மளெல்லாம் ஆளுநர் நினைக்கிற அந்த ஆதிக்கவாசிகளும் பார்ப்பாங்கல்ல. அவங்க வீட்டு பிள்ளைய யாராவது எந்த நடிகனவாவது பார்க்கணும்னு வந்திருக்காங்களா? அவங்க வீட்டு பொம்பளைய வந்திருக்காங்களா? எங்கேயாவது வந்திருக்காங்களா சாமி? மண்டாடி தப்பிச்சுக்கிட்டே இருக்கு, பாத்துக்க. அவனுக்கு புரியுதா? மண்டையில அடிக்கணும்னு அடிப்பேன், என்ன செய்யறது? கொண்டா, ஏன்னா அங்கன அடிக்கிறது மண்டையில அடிக்க மாட்டேனா? புரியுதுங்களா சாமி? நான் நடத்துறது ஏதாவது கோபமா இருக்கீங்களா? ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு மாதிரி நிக்கிறத பார்த்தா கோபத்துல வச்சு நிக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. இவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும். பள்ளிமா பையா போயிடுச்சா? போய் பார்த்துட்டோமா?